வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் ரொம்பவே ஈஸியாக குக்கரில் எப்படி களி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் பேனில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஒரு 15 நிமிஷமாக வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்த வரகு அரிசி ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்குது, அதையும் சேர்த்துட்றேன். ஊற வச்ச தண்ணியோடு சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் களியில் உப்பு சேர்க்க மாட்டாங்க. இப்போ 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இது முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். நீர்க்க கரைச்சி வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. குக்கரில் சேர்த்துருக்க தண்ணியும் அந்த அரிசியும் நல்லா ஒலை கொதிக்கட்டும். தளதளன்னு கொதித்து வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க கேழ்வரகை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். கைவிடாமல் கலரணும், இல்லைனா கட்டி தட்டிடும். கடைசியை சேர்க்குற வரைக்கும் கலரிட்டே இருங்க, கைவிடாமல். இந்த கன்சிஸ்டன்சி ஒரு முக்கால்வாசி வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம குக்கரை வெயிட் போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 விசில் வரட்டும். விசில் ஆறுன அப்புறம் திறந்து காமிக்கிறேன். களி ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு சூப்பரான மாங்காய் துவையல் இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோ அப்லோட் பண்ணது நோட்டிஃபிகேஷனுக்கு வர பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது வெயிட் நல்லா ஆறியாச்சு. குக்கரை திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கரெக்டான தண்ணி அளவு சேர்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கும். கையை நினச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டக்கூடாது. அப்போ நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். கரண்டியும் தண்ணியில் நினச்சிட்டு கையும் நினச்சிக்கலாம். நல்லா ஒரு பால் ஷேப்புக்கு அதை கையில் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக கேழ்வரகு வரகு சேர்த்த களி நமக்கு ரெடி ஆயாச்சு. ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.